ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியை எடுத்துக்காட்டு 5.3. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறேன். பின்வரும் எண்களின் சராசரி 38 என்றால் எக்ஸின் மதிப்பை கண்டறிவோம். 48, எக்ஸ் 37, 38, 36, 27, 35, 34, 38, 49, 33. அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிங்க. சராசரி குத்துட்டு இருக்காங்க. அப்போ சராசரி ஃபார்முலா எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம சராசரி இஸ் ஈக்குவல் டு, இது எண்கள் தானே, அதனால் எண்களின் கூடுதல் வகுத்தல் எண்களின் எண்ணிக்கை. அப்போ சராசரி எவ்வளோ? 38. அப்போ 38 இஸ் ஈக்குவல் எண்களின் கூடுதல்னால் இது மொத்தமாக கூட்டணும். பாருங்கள், 48 கூட்டல் எக்ஸ் கூட்டல் 37 கூட்டல் 38 கூட்டல் 36 கூட்டல் 27 கூட்டல் 35 கூட்டல் 34 கூட்டல் 38 கூட்டல் 49 கூட்டல் 33. அப்போ எண்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11. அப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம மொத்தமாக கூட்டலாம். பாருங்கள், 48 எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், 37 38 36 27 35 34 38 49 33. அப்போது 8 7 கூட்டினீங்கன்னா 15, 15ஓட 8 கூட்டினீங்கன்னா 23, 23ஓட 6 கூட்டினீங்கன்னா 29, 29ஓட 7 கூட்டினீங்கன்னா 36, 36ஓட 5 கூட்டினீங்கன்னா 41, 41ஓட 4 கூட்டினீங்கன்னா 45, 45ஓட 8 கூட்டினீங்கன்னா 53, 53ஓட 9 கூட்டினீங்கன்னா 52, 52ஓட 3 கூட்டினீங்கன்னா 55. அப்போது இங்கே 5, மீதி 5. 5 4 கூட்டினீங்கன்னா 9, 9ஓட 3 கூட்டினீங்கன்னா 12, 12ஓட 3 கூட்டினீங்கன்னா 15, 15ஓட 3 கூட்டினீங்கன்னா 18, 18ஓட 2 கூட்டினீங்கன்னா 20, 20ஓட 2 கூட்டினீங்கன்னா 23, இது 3 கூட்டினீங்கன்னா 26, 26ஓட 3 கூட்டினீங்கன்னா 29, 29ஓட 4 கூட்டினீங்கன்னா 33, 33ஓட 3 கூட்டினீங்கன்னா 36, 37ன்னு வரும். பாருங்கள், 37 வந்துச்சுங்களா. அப்போது இது 38 இஸ் ஈக்குவல் டு 375 கூட்டல் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குதுங்களா, எக்ஸ் வகுத்தல் 11. இங்கே 11 வகுத்தல் இருக்குது, இந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாக மாறும். இப்போ 38 பெருக்கல் 11 இஸ் ஈக்குவல் டு 375 கூட்டல் எக்ஸ். இப்போ 38ஓட 11 பெருக்குனிங்கன்னா 418 இஸ் ஈக்குவல் டு 375 கூட்டல் எக்ஸு. அப்போ 375 இங்கே கூட்டலில் இருக்குது, இந்த சைடு வச்சுன்னா கழித்தலாக மாறுமா. அப்போது 418 கழித்தல் 375 இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ 418 375 போச்சுன்னா 43. அப்போது 43 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 43. அப்போ எக்ஸோட மதிப்பு 43. அப்போ கடைசியாக, எனவே எக்ஸின் மதிப்பு 43 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 5.3 முடிஞ்சிச்சு.